ஒரு சின்ன கிராமத்தில் கந்தசாமி என்ற ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்துட்டு வந்தார். அவனோட கிணறு தான் அவனோட நிலத்துக்கு இருக்கிற ஒரே ஆதாரம். மற்ற விவசாயிங்களோட நிலங்கள் பெருசாக இருந்தாலும் கந்தசாமியை போல தன்னோட கிணத்து தண்ணியை மற்றவங்களுக்கு கொடுக்க அவங்களோட மனசு ஏற்றுக்கல. ஆனால் கந்தசாமியோ அவனோட கிணத்துல வர்ற கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட அண்டை விவசாயிகளுக்கும் பயிர்களுக்கும் தாகத்தோட வர விலங்குகளுக்கும் கொடுத்து உதவுனாரு. ஒரு வருஷம் பயங்கர வறட்சி காணப்பட்டுச்சு. கிராமத்தில் இருக்கிற எல்லா கிணத்துலையுமே தண்ணி வற்றி போயிருச்சு. கந்தசாமியோட கிணத்துல கொஞ்சம் அளவு மட்டும்தான் தண்ணி இருந்தது. ஆனால் அவர் அந்த தண்ணியை தனக்காக மட்டும் சேமித்து வச்சுக்க விரும்பலை. ஒரு நாள் ஒரு வயசான துறவி ரொம்ப தாகத்தோட நின்னாங்க. கந்தசாமி ஒரு கணம் கூட யோசிக்காம தனக்கு வச்சிருந்த ஒரு குவளை தண்ணியையும் அவருக்கே கொடுத்துட்டாரு. தண்ணீர் கொடுத்த துறவி, மகனே, உன் தயால குணம் அபூர்வமானது அப்படின்னு சொன்னாரு. உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், கேட்டுக்கோ அப்படின்னாரு. உன் கிணற்றின் வடக்கு பக்கமாக 3 அடி தள்ளி தோண்டினால் அங்கே ஒரு வற்றாத ஊற்று இருக்கும் என்று சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. கந்தசாமி துறவி சொன்ன இடத்துல தோண்டி பார்த்தாரு. ஆச்சரியம் என்னன்னா, அங்கே எப்பவுமே தண்ணி இருக்கிற மாதிரி நிறைய தண்ணீர் சுரந்துக்கிட்டே வந்துச்சு. அந்த வறட்சி காலத்துலேயும் கந்தசாமியோட கிணத்து தண்ணீர் கிராமம் முழுவதும் உள்ளவங்களுக்கு உதவிச்சு. அவனது தயால குணமே அவனை காப்பாத்திச்சு. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நாம் மனசார மற்றவங்களுக்கு எந்த உதவி செஞ்சாலும் நமக்கான பலன் ஏதாவது ஒரு இடத்துல நமக்காக கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட மைய கருத்து.